ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள். மகோன்னதமான ஹிமாலய பர்வத ராஜனுக்கு வந்தனங்கள். இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கருணைக்கும் வந்தனங்கள். பாரத மாதாவிற்கு வந்தனங்கள். ஹர் ஹர் கங்கே, ஜயமா கங்கே, கங்கே சரணம். கங்கை அவளுடைய கரைகளில் அத்தனை லீலைகள். இப்போ எனக்கு நர்மதா நான் போனேன். நர்மதா பரிக்கிரமான்னு ஒன்று உண்டு. அது 1500 கிலோமீட்டர் 1300 போக வர வச்சுக்கோங்களேன். எப்படி சுற்றணும் ஃபுல் இது. இப்போ ஒரு நதி அப்படின்னா அதனுடைய 2 கரைகள்லையும் முக்கியமான தீர்த்த கட்டங்கள் இருக்கும். அங்கங்கே முக்கியமான கோவில்கள் இருக்கும். மகரிஷிகள் தவம் செய்த இடங்கள் இருக்கும். ஸோ நர்மதா ஒரே இதுவாக போயின்னு இருக்கா. இப்படி இருக்குது. இந்த கங்கை ஒரு லெவல் வரைக்கும் அலகநந்தாவாக வரா. ஒரு பக்கமாக தௌளி கங்காவாக வரா. ஒரு பக்கம் பிண்டார், ஒரு பக்கம் நந்தாகினி, ஒரு பக்கம் மந்தாகினி, ஒரு பக்கம் பாகீரதி. இப்போ அது இல்லாமல் இதோ நாவலகா, கருட கங்கா, கல்பகங்கா, ரிஷி கங்கா, அமிர்த கங்கா, பாதாள கங்கா, நிறைய. ஒரு நதியினுடைய 2 கரைகள்லையும் தீர்த்த கட்டங்கள். இப்போ ஒன்றும் வேண்டனா, ரிஷிகேஷ் ஹரித்வார்லேயே பார்த்துருக்கேன். ரிஷிகேஷ்லலாம் இந்த லக்ஷ்மண் ஜூலா, ராம் ஜூலா, சீதா ஜூலா, இதெல்லாம் இந்த பக்கம்னா இங்கிருந்து இந்த இந்த பாலத்தை கடந்து அந்த பக்கம் போனால் அந்த பக்கத்தில் நிறைய ஆசிரமங்கள், நிறைய கோவில்கள் இதெல்லாம் இருக்குது. ஹரித்வார்லேயே கங்கையினுடைய அந்த கரை, கங்கையினுடைய இந்த கரை, இப்படி எல்லாம் இருக்குது. எத்தனை ஜென்மம் ஆகும்னு எனக்கு தெரியல. இந்த கங்கை கரையில் இருக்கக்கூடிய எல்லா புண்ணிய தீர்த்தங்களையும் பார்ப்பதற்கும் தரிசிப்பதற்கும் அட்லீஸ்ட் கேட்கறதுக்காக பாக்கியம் கிடச்சிருக்கு, சொல்கிறதுக்காக பாக்கியம் கிடச்சிருக்கு. எப்படி நாவலகா அவ்வளவு அழகா ஜம்முன்னு பகவத் அனுபவத்தை, நவாலகா எப்படி பகவத் அனுபவத்தை அனுபவிச்சா அப்படின்னு பார்த்தோம். எப்படி நதியாக மாறினாள் அப்படின்னு பார்த்தோம். இது எல்லாமே கவனித்து பார்த்துட்டா, இப்போ நான் சொல்லிட்டு இருக்க இந்த ஸ்கந்த புராணத்தினுடைய கேதார கண்டம் கார்வால் டிஸ்ட்ரிக்ட்ஸ், அதாவது கார்வால் ஏரியா ரீஜன், டிஸ்ட்ரிக்ட் இல்லை, கார்வால் ரீஜன், கடுவால்னு சொல்லுவோம். இந்த உத்தராகண்ட குமௌன் ரீஜன், கடுவால் ரீஜன் 2ஆக பிரிக்கிறது. ஹிமாலயத்தையே நேபாளம், குமௌன், கடுவால், அப்புறம் காஷ்மீரம், அப்புறம் ஹிமாச்சலம், இப்படி தான் வேதவியாசர் பிரிக்கிறார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அதில் இப்போ நான் ரெஃபர் பண்ணி சொல்லிட்டு இருக்க புஸ்தகம் கவனித்து பார்த்தோம்னா இந்த கடுவால்னு அப்படி சொல்லுவாள், கடுவாலிஸ் அப்படின்னு சொல்லுவாள். அங்கே இருக்க வாழக்கூடிய ஜனங்களை கடுவாலி. எப்படி இந்த பக்கத்தில் வாழ தமிழர்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், மராட்டியர்கள், இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, பெங்காலிகள் அப்படிலாம். அந்த மாதிரி அந்த கடுவால் ரீஜனில் வாழக்கூடிய பண்டிதர்கள், நிறைய வேதாந்திகள்லாம் உண்டு. அவர்கள்லாம் அவர்களுடைய மூதாதைகள் சொன்னதெல்லாம் எடுத்து அதை தகவல்களை சேகரித்து எழுதின அந்த புக்கை வச்சு தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பொதுவாக நீங்கள் ஸ்கந்த புராணம் அப்படின்னு எடுத்துட்டு அதில் கேதார கண்டம் அப்படின்னு எடுத்துட்டா இந்த மாதிரி வரிசையாக இந்த அத்தியாயங்கள், இந்த விஷயங்கள் இல்லை. அது கொஞ்சம் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் எடுத்திருக்க ரெஃபரன்ஸ் எல்லாமே ஒரு கடுவாலி
அவர் அவருடைய மூதாதையர்கள் சொன்னதெல்லாம் எடுத்து ஸ்கந்த புராணத்துலேருந்து அந்த விஷயங்களை எடுத்து தொகுத்து சொல்லியிருக்கார். ஸோ நம்ம அவ்வளோ அழகாக இப்போ இந்த நவாலகா அவளுடைய வைபவம், கங்கையோடு அவள் சேர்ற இந்திரப்பிரயாக, இதெல்லாம் பார்த்தோம். அந்த இடத்த தான் வியாச தீர்த்தம், வியாச காட்டுன்னு சொல்கிறான். அந்த இடத்துல வேதவியாசரும் தவம் செய்தா அப்படின்னு ஒரு செய்தி காண கிடைக்கிற. இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் நான் இதில். அதுக்கு அடுத்த அத்தியாயங்கள்லாம் நிறைய தீர்த்தங்கள் சொல்கிறார். அதெல்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கு ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியல. ஒரு அத்தியாயத்திலேயே கடன் வைனதேய நதி அப்படின்லாம் நிறைய சொல்கிறார் ஸ்கந்தன். அந்த அத்தியாயங்கள் நான் விட்டுட்டு இப்போ அதுக்கு அடுத்த அத்தியாயங்களில் போய்ட்றேன். ஏன்னா இந்த இடங்கள்லாம் தேடி கண்டுபிடிக்கணும். எனக்கு நம்மளுடைய சொன்ன ஹரித்வார், ரிஷிகேஷ் சில இடங்கள்லாம் அங்கே எனக்கு பிடிபடவே இல்லை, அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் இப்போ அடுத்ததான் இன்னும் ஒரு அழகான ஒரு விஷயம் அந்த கோவிலை பற்றி சொல்கிறேன். இப்போ ஸ்கந்த உவாச்ச அதான்யஸ்ருணு பீடம் வை தேவ்யாः பரமகம் சிவம் புண்யே நவாலகா தீரே தன்மானம் யோஜனார்த்தகம். நவாலகா அந்த நதிக்கரையில் இருக்கக்கூடிய 2 யோஜனை தூரம் போயாச்சுன்னா இருக்கக்கூடிய அழகான விஷயத்தை, ஒரு சக்தி பீடம் இருக்குது, 2 குரோச தூரம் சொல்கிறா. அதை பற்றி இப்போ நாம் அனுபவிப்போம் அப்படின்றார் ஸ்கந்தன். அதிபுண்ணியதமம் பீடம் சத்ய பிரத்யகாரகம் தீப்த ஜ்வாலேஸ்வரி க்யாதா சர்வசித்தி பிரதாயினி தீப்த ஜ்வாலேஸ்வரி அப்படின்னு பேர். தீப்த ஜ்வால ஈஸ்வரி, தீப்த ஜ்வாலேஸ்வரி. இந்த நம்ம கடுவால், குமௌன் இந்த பக்கத்தில் பார்த்தோன்னா பிராதான்யமாக சிவஸ்தலங்கள், சக்தி பீட்டங்கள், விஷ்ணு ஸ்தலங்கள், இதுதான் மேஜராக இருக்குது. சரியா? அப்போ இப்போ இந்த தீப்த ஜுவாலா அவளை பற்றி அனுபவங்களை அனுபவிக்கிற. தீப்த ஜுவால ஈஸ்வரா, தீப்த ஜுவாலேஸ்வரி அப்படின்னு பேர். பூர்வம் தத்ர புலோம்னச்ச கன்யயாராதிதா பராம் திருஷ்டாதயா பிரதீப்தாக்னி ஜ்வாலேவ நககன்யகா ததः சர்வே முனிகணா தீப்தஜ்வாலேதி தாம் விதுः இந்திராசனார்த்த சம்பிராப்திः ஜாதா தஸ்ய மகாமதே. அழகா இந்த சித்தபீடம் தீப்த ஜ்வாலேஸ்வரின்னு பேர். இந்த இடத்துல முன்னாடி காலத்தில் பௌலோமி, புலோம ராஜாவினுடைய மகள், அவளை தான் பௌலோமின்னு சொல்லுவாள். ஜனககுமாரிய ஜானகின்னு சொல்கிற மாதிரி புலோம ராஜாவினுடைய மகள் பௌலோமி அப்படின்னு அவளுக்கு பெயர். அவள் அவ்வளவு அழகா இந்த நவாலகா தீர்த்தத்தில் கரையில் உட்காந்து தபஸ் பண்ணுறா. அவள் இந்த இடத்துல பகவதியை உபாசனை பண்ணாள். அப்போ அந்த இடத்துல பார்வதி ஜோரா ஒரு நீல ஜோதி போல ஆவிர்பவிச்சாள். இன்னைக்கு ஜுவாலாமுகி அப்படின்னா சக்தி பீட்டம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவள் ஒரு ஜுவாலையாக, நம்மள தீப ஜோதி அப்படின்னு சொல்லி தீபத்தை கொண்டாடுவோம். பகவானை சொல்லும் பொழுதே அருட்பெரும் ஜோதி அப்படின்றோம் இல்லையா, ஜோதிர் மடம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா.
ஸோ இந்த என்ன வெளிச்சம் தரது இல்லையா, அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய, இருட்டிலிருந்து என்னை வெளிச்சத்திற்கு அழைத்து சொல். அப்ப தேவி அப்படி அழகான ஒரு தீப ஜுவாலாவா ஆவிர்பவிச்சா. அதனாலே முனிவர்கள்லாம் அந்த இடத்துல அவளுக்கு தீப ஜுவாலான்னு பேர் வச்சுட்டாங்க. தீப ஜுவால ஈஸ்வரி, தீப ஜுவாலேஸ்வரி, தீப்த ஜுவாலேஸ்வரின்னு பேர். அழகா இந்திரனுடைய இந்திராசனார்த சம்பிராப்தி ஜாதா தஸ்ய மகாத்மதே. அவள் அழகா இந்த அம்பாள்னு சொல்லும்படியான தீப்த ஜுவாலேஸ்வரியுடைய கிருபையினால இந்த பௌலோமின்னு சொல்றோம் இல்லையா, அவள் இந்திரனுடைய மனைவியாக பவித்தாள். இப்போ உடனே நாரதர் கேட்குறார், அதாவது கூடுமான வரைக்கும் சிம்பிளாக ஃபில்ம் எடுத்துடுறார். அதன் பிறகு நாரதர் இன்னும் அதிகமாக கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல. இது ஒரு அழகான ஒரு மெத்தட். எவ்வளவு கேட்குறாளோ அவ்வளவு சொல்லணும். அதன் பிறகு அவளுக்கு இன்னும் தாபம் இருந்து அதில் ஸ்ரத்தை இருந்தால் அதிகமாக சொல்லணும். இல்லாட்டி ஜஸ்ட் கீப் மம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. அவளுக்கு எவ்வளோ தூரம் அதில் தாபம் இருக்குது, எவ்வளோ தூரம் அவள் ஸ்ரத்தையோடு கேட்குறான்றது தெரிஞ்சுக்காமல் பேசிகிட்டே இருக்கப்படாது. நாரத உவாச்ச புலோம கன்யயா ஸ்கந்த கதம் ஆராதிதா சதி கதம் இந்திரஸ்ய பத்னி சா ஜாதா தத்வதமே பிரபோ. இந்த பௌலோமி புலோம கன்யையா எப்படி இந்திரனுடைய பத்னியாக மாறினாள், எனக்கு அதை நீங்கள் சொல்லணுமே, அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி அழகா நாரதர் கேட்கிறார். ஸ்கந்த உவாச்ச ஸ்ருணுதேவ புராவிருத்தம் சர்வ பாப பிரணாசனம் புலோமஜா யதா கன்யா தேவிம் ஆராதயத் சதீம். எல்லா விதமான பாவங்களையும் அழிக்கக்கூடிய புலோமஜா எப்படி தேவி ஆராதனை பண்ணான்னு சொல்கிறேன் கேட்டுக்கோ. புலோமஜா, இது நார்த் இந்தியாவில் இந்த பேர் வைப்பா, புலோமஜான்னு பேர். தைத்யவர்ய புலோமாபூத் சர்வசத்வபயங்கரः தஸ்ய கன்யேயாமாக்யாதா சச்சீநாம்னேதி விஸ்ருதா. இந்த புலோமா எல்லா ஜீவர்களையும் பயமுறுத்தும்படியாக இருந்தான். அவனுடைய மகள் ஷச்சி அப்படின்னு அவளுக்கு பெயர். ஷச்சி, நம்ம சசின்னு சொல்லணும், அது மாதிரி ஷச்சின்னு பேர். இது ஷச்சி, சசி வேற ஷச்சி வேற. ஏகதாசா சகிபிஸ்து வேஷ்டிதா ஹிமவத்கிரிம் யயௌ திருஷ்டும் விமானேன காமகேன மகாமதே பஷ்யந்தி சா மகாசோபாம் சச்சீவை ஹிமவத்கரேः நானா நதி நதா கீர்ண தீர்த்தராஜோபசோபிதம் நானாலிங்கசதாகீர்ணம் நானா பிரஸ்ரவர்ணைர்யுதம் நானாமிருககணைர்ஜுஷ்டம் சிம்ஹயாக்ரநிஷேவிதம் சிம்ஹவ்யாக்ர நிஷேவிதம் நானாபக்ஷிஷதாத்யுஷ்டம் திருஷ்டிரம்ய சிவாலயம் பிரமதைஸ்து ததா கீர்ணம் தேவி தேவநிஷேவிதம் திருஷ்ட்வா ஹிமாலயம் திவ்யம் கங்காதாரோர்மிமமாலினம்
விஜஹார சசி தத்ர சவயஸ்க சகீவிருதா. அவ ஒரு சந்தர்ப்பத்தில் அழகான ஆகாய விமானத்தில் ஏறி ஹிமாலயத்தை சுற்றினான். யார்? இந்த சச்சி. அங்கே இருக்கக்கூடிய அழகான இமாலய சிகரங்கள், விதவிதமான நதிகள், பலவிதமான ஓடைகள், நதிகள் சங்கமிக்கக்கூடிய பிரயாகைகள், அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான சிவலிங்கங்கள், விதவிதமான அருவிகள், பலவிதமான குகைகள், சிங்கம், புலி, நிறைய காட்டு மிருகங்கள், பலவிதமான பட்சிகளுடைய நாதம், சிவபெருமானுடைய சந்நிதியில் உட்கார்ந்து நிறைய பேர் ஜபிக்கிற வேத மந்திரங்கள், நிறைய தேவர்கள், பலவிதமான கிண்ணறர்கள், கந்தர்வர்கள். நிஜமாக ஹிமாலயாஸ் இப்படி நீங்கள் உள்ளே போக போக ஒரு தெய்வீக பரவச நிலை உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஒன்றும் பெருசாக தபஸ்லாம், ஜஸ்ட் அந்த காட்டு சத்தம், அந்த மரங்கள், அந்த நதிகளுடைய சப்தம், இந்த சில்வண்டுகள் சப்தம், அந்த காட்டு வாசனை, அந்த தேனீக்கள், அந்த மேகம், என்ன சொல்கிறது, அது ஒரு தெய்வீக பரவச நிலை. அதுலேருந்து திரும்பி கீழே இறங்க தோணாது. அதெல்லாம் அவள் பார்த்து அப்படியே மயங்கரா அசந்து போகிறாங்க. இருக்கக்கூடிய கல்லெல்லாம் கூட கலர் கலராக இருக்கும். அப்போ ஜோரால் எப்படி சுத்தின்னு இருக்கும்பொழுது, ஏ தஸ்மின் அந்தரே தத்ர சிவ தர்ஷனலாலசக ஆயயௌ வாசவோ தேவ சர்வதேவ கணைர்யுதः. அப்போ அழகா சிவபெருமான தரிசனம் பண்ணுறதுக்காக இந்திரன் தேவர்களோடு அங்கே வந்தான். ஐராவத சமாரூடோ கந்தர்வ கணசோபிதः கிண்ணரை கீயமானः வை சரோ கணசோபிதः. கூட நிறைய கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், லோகபாலர்கள், இவர்களோட ஐராவதத்து மேலே உட்கார்ந்துண்டு இந்திரன் வந்தான். அப்போ அவனை பார்த்தால் இந்த சச்சி நானா விபூதிபிஹி யுக்தः லோகபால கணைர்விருதः திருஷ்ட்வா விபூதிம் அந்தம் தமிந்திரம் விருத்த நிஷூதனம். இப்போ இந்த கந்தர்வர்கள் மற்றவாள்லாம் இந்த இந்திரன் முன்னாடி கை கட்டி வாய்ப்பத்தி நிற்கிறது, இந்திரனை கொண்டாடுறதை பார்த்தோன்னே இந்த புலோமா அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக எடுத்து இவனை கணவனாக அடைஞ்சா எவ்வளவு மரியாதை கிடைக்கும்னு அவள் ஆசைப்பட்டாள். அப்போ எப்படியாவது அவன் அடையணும் அப்படின்னு நினச்சிட்டா அவள். சகமே சாபதிம் தம் து புலோமதனயா சச்சி அப்ருச்சத் சா சகி காஞ்சித் கதமிந்திரபதிர்பவேத். அப்போ நினச்சாலாம், நான் என்ன பண்ணால் இந்த இந்திரனை நான் கணவனாக அடைய முடியும் அப்படின்னு அவள் நினச்சாலாம். அப்போ ரொம்ப அழகாக சொல்கிறார், சாவதத் சஹசா பாலாம் யவ்வனோன்முகசாலினிம் புண்யேன லப்யதே பர்த்தா சானுரூபோ அனுகூலகः புண்யம் து த்ரிவிதம் க்யாதம் தீர்த்தசேவனஜம் ததா தானஜன்யம் விரதம் அபவத் விரதபவம் சதுர்த்தம் நைவ வித்யதே. புண்ணியமானது 3 விதமாக கிடைக்கும். தீர்த்த யாத்திரைக்கெல்லாம் போகிறோம் இல்லையா, அதனாலே தானம் கொடுக்கறதுனாலே புண்ணியம் கிடைக்கும். அப்புறமா விரதங்கள்னாலே தபஸெல்லாம் பண்ணுறதுனாலே புண்ணியம் கிடைக்கும். இது 3 தான் வழி. யாத்திரை போகிறது, தானம் கொடுக்கறது, விரதங்கள் அனுஷ்டிக்கிறது, இதெல்லாம் புண்ணியத்தை தரும். அப்போ உடனே அவள் பார்த்தா, ஜம்முன்னு ஹிமானில்
உட்காந்துட்டு இமயமலையில் உட்காந்துட்டு அவள் தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அத்திர ஆராதய தேவேஷீம் மகாதேவிம் புலோமஜே இதம் ஹிமவதः ஸ்நானம் தேவானபவி துர்லபம். இந்த இமயமலை கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். அங்கே உட்காந்து அவள் மகாதேவியை தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. தத சம்பஸ்யதே சர்வம் யத்யன் மனசி வர்த்ததே இதி சக்யாவச்ச ஸ்ருத்வா புலோமதனயா சச்சி. அழகாக அந்த இடத்துல உட்காந்துட்டு இந்த புலோமஜா சச்சி ஜம்முன்னு தேவியை குறித்து உட்காந்துட்டு தபஸ் பண்ணிட்டா. நவாலகா தடே புண்ணியே தேவர்ஷி கணசேவிதே சகார பூஜனம் தேவ்யா அஷ்டம்யாம் விதிவன்முனே. அழகா தேவியை நினச்சிண்டு அஷ்டமி திதியில் சொன்னபடி அவள் பூஜை எல்லாம் பண்ணிட்டா தேவிக்கு. தூபைர் தீபைஸ்து நைவேத்யைர் பலிபிஷ்ச ததா பரைஹி நிராஹாரா தன்மனஸ்கா தேவி தியானபராயணா. ஏவம் தஸ்யாயயௌ காலோ மகான் வை வர்ஷ சம்மிதः ததோர்தராத்ர சமயே ததர்ஷ ஜகதம்பிகா. தூப தீப நிவேதனங்கள்லாம் பண்ணி ஏகாகிர சிந்தனையோட தேவி உபாசனை பண்ணால் பல வருஷங்கள் போச்சு. அழகா ஜோரா தேவி ஃபஸ்ட் கிளாஸாக தீப்த ஜுவாலியாவா அவளுக்கு காட்சி கொடுத்துட்டா. ஜம்முன்னு ஜெகதம்பிகா அர்த்தராத்திர சமயே அர்த்தராத்திரியில் அவளுக்கு தேவி காட்சி கொடுத்துட்டா. கோட்டி சூரிய பிரதீகாசம் தீப்தஜ்வாலாம் மகேஸ்வரீம் திருஷ்ட்வா தாம் பிரணமத்பூமௌ தண்டவத் பதிதா சச்சி. தேவி அப்படி காட்சி கொடுத்தாலும் தக 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 தகன்னு ஜொலிக்கிறாளாம். இந்த சச்சி ஜம்முன்னு தாயார் அம்பாளை சேவிச்சுட்டா. நிஜமாவே அழகி. நாங்கள் இப்போ பார்த்தேன் இந்த சுருட்டப்பள்ளியில் அம்பாள் ஒரு அழகின்னா இந்த ஞான பிரசூனாம்பிகா இன்னொரு அழகி. திருவாலங்காடு அம்பாள், இந்த பத்ரகாளி ஒரு அழகு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல ஒரு அழகு. அவள் இதெல்லாம் ஒரு அழகுன்னா ஸ்ரீனிவாசனுடைய அம்மா வகுள மாதா என்ன அழகு. அதுபோல் அலர்மேல் மங்கா கேட்கணுமா, அத்தனை அழகு. அதுவும் நாராயணவனம் ஸ்ரீனிவாசனுக்கும் பத்மாவதிக்கும் கல்யாணம் நடந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அலர்மேல் மங்கா பத்மாவதி என்ன அழகி நிஜமாவே. அந்த அப்படியே ஒரு தெய்வீகம்னு சொல்லி அதை பார்த்தாலே உணர முடிஞ்சது. அந்த மாதிரி இந்த அம்பாள் கோடி சூரிய பிரதீகாசம். நிஜமாவே எனக்கு நாங்கள் இந்த ஞான பிரசூனாம்பிகா இது ஆரத்தி காட்டினா நிஜமாவே தக்க 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 தங்க பாவாடை உடுத்தி ஜொலிச்சா அம்பாள். அப்போ அழகாக அந்த மாதிரி அம்பாள் ஜொலிச்சுட்டா. அவள் ஸ்தோத்திரம் பண்ணுறா. திருஷ்டுவா தாம் பிரணமத் பூமௌ தண்டவத் பதிதா சச்சி. நமஸ்காரம் பண்ணி அழகாக பிரார்த்திக்கிறா. பதிர்மே தீயதா சக்ரஹ त्वया विश्वविभाविनी ஏவமஸ்மிதி சாத்யுக்த்வா தத்ரைவ அந்தர்ததே சிவா. எனக்கு இந்திரனே எனக்கு பதியாவரணம் அப்படின்னு அவள் கேட்டவன தாயாரும் அப்படியே நடக்கட்டும் அம்பாள் ததாஸ்துன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டான். தத்வரஸ்ய பிரபாவேன விருதா ச இந்திரேன வைஷசி இதீதம் கதிதம் விப்ர யதா சச்சாகிருதம் தபஹ. அதனால அம்பாளுடைய உத்தரவினாலே இந்திரன் அவளை தன் மனைவியாக ஏற்றுனுட்டான். நவாலகா பிரபாவச்ச யஸ்நானாத் புண்ணியமாப்னுயாத் நித்யம் ஸ்நாதி புமான்யஸ்து விதினா சரிதி ஸ்வயம் யத் பலம் பிராப்யதே தேன ஸ்ருணு சர்வம் அசேஷதः. அப்பேற்பட்ட புண்ணியமான தீர்த்தம் இந்த நவாலகா தீர்த்தம். இதில் விதிப்படி அழகா தீர்த்தமாடினா என்ன பலன் கிடைக்கும்னு சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார்.
சர்வயஜ்ஞேஷு யத் புண்ணியம் சர்வதீர்த்தேஷு யத் பலம் தத் பலம் சமவாப்னோதி தேன சைகேன கர்மணா இதி தே கதிதம் திவ்யம் தீப்த ஜ்வாலேஸ்வரி ஸ்தலம். அப்ப எல்லா புண்ணிய தீர்த்தங்களில் போய் தீர்த்தமாடினா கிடைக்கக்கூடிய புண்ணியமும், எல்லா யஜ்யங்களையும் செய்தால் என்ன புண்ணியமும் கிடைக்குமோ அது எல்லாமே, எல்லா புண்ணிய தீர்த்தங்களை தரிசனம் பண்ணால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது எல்லாமே இந்த இடத்துல நம்ம நவாலகா தீர்த்தத்தில் தீர்த்தமாடினா கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி ஸ்கந்தன் வர்ணிக்கிறார். இது ஸ்ரீ ஸ்காந்தே கேதார கண்டே தீப்தஜ்வாலேஸ்வரி மாஹாத்மிய வர்ணனம் நாம அஷ்டஷஷ்டத்யுத்தர சததமோத்யாய. இப்படி இந்த நவாலகா தீர்த்தம் அந்த இடத்துல சச்சி பண்ண தபசு, அவளுக்கு இந்திரன் கணவனாக கிடைத்த அனுகிரகம். அம்பாள் அவளுக்காக தீப்த ஜுவாலேஸ்வரியாக காட்சி கொடுத்தார். புலோமஜான் அவளுக்கு பெயர். சரியா? ஸோ இன்றைக்கும் அந்த இடம் இருக்கு, தீப்த ஜுவாலேஸ்வரின்னு பேர். இன்றைக்கி தீப்த ஜுவாலேஸ்வரின்னு சொல்கிறா. இந்த நவலகா நதியில் இருக்கா. சரியா? இப்படி இந்த இந்த ஒரு சரித்திரம் கிடச்சது, அதற்கான கோவிலும் கிடச்சிடுத்து. அதனாலே உங்களுக்கு சொன்னேன், மீதி நாளைக்கு சொல்கிறேன். ஸோ அழகான இந்த ஃபஸ்ட் கிளாஸாக இந்த தீர்த்த மகாத்மியம், நவாலகா தீர்த்தம், சச்சிதேவி தபசு, இதெல்லாம் அனுபவித்தோம். கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், ஹிமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள், தீப்த ஜுவாலேஸ்வரிக்கு வந்தனங்கள். இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கருணைக்கும் வந்தனங்கள். ஸ்கந்தனுக்கு வந்தனங்கள், நாரத மகர்ஷிக்கு வந்தனங்கள், சச்சீதேவிக்கு வந்தனங்கள், பாரத மாதாவிற்கு வந்தனங்கள். ராதே கிருஷ்ணா.